முக்கிய செய்தி. பாஜக வேட்பாளர் தேர்வு ஆலோசனை கூட்டத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்கவில்லை. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஹரிஷ் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். ஹரிஷ், பாஜகவினுடைய தொகுதிகளில் யாரெல்லாம் போட்டியிடுகிறார்கள் அது பற்றி ஆலோசனை கூட்டமானது தற்போது நடைபெற இருக்கிற சூழலில் அந்த ஆலோசனை கூட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்கவில்லை. இதற்கான காரணம் என்ன? விவரங்களை சொல்லுங்க. யுவராணி, நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக தரப்பில் அந்த தேசிய கூட்டணியில் 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 27 தொகுதியின் வேட்பாளர்கள் யார் என அதற்கான தேர்வு செய்யும் கூட்டமானது, அந்த ஆலோசனை கூட்டம் சென்னை தியாகராயனரில் உள்ள கமலாலயத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டமானது பொதுச்செயலாளர் அந்த BL சந்தோஷ் தலைமையில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அனைத்து வேட்பாளர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கும் பொழுது அண்ணாமலை மற்றும் பங்கேற்கவில்லை. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்று தெரிவித்தால், கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அவர் தனிப்பட்ட முறையில் சென்னையில் பியூஷ் கோயலை தனிப்பட்ட முறையில் சந்தித்து அவர் அந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சிங்காநல்லூர் மற்றும் கவுண்டம்பாளையம் பகுதியில் போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கார். அதன் அடிப்படையில் அவர் வரவில்லை. அதே சமயம் பொறுத்தவரையும் அந்த தேசிய கூட்டணியை பொறுத்தவரைக்கும் அந்த 27 தொகுதிகள் பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டு வந்த நிலையில் அந்த 2 தொகுதியிலும் அந்த 27 தொகுதிகளில் இடம்பெறவில்லை. இது ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்கிறது. அதே சமயம் மாநில தலைவர் இருந்துவிட்டு சில தொகுதிகளில் மட்டுமே பொறுப்பாளர் என்று அதிருப்தி ஏற்படும் அந்த பேச்சுகளும் இருந்து வருகிற சூழ்நிலையில் கடந்த முறை அந்த முதல் தேர்தலில் அவர் போட்டியிடும் பொழுது அரவக்குறிச்சியில் போட்டியிட்டு அவர் தோல்வியடைந்தார். அதே சமயம்தான் பாஜகவின் அந்த முன்னாள் மாநில தலைவர் தற்பொழுது சிங்காநல்லூர் அல்லது அந்த கவுண்டம்பாளையம் போன்ற பகுதியில் அவர் போட்டியிட விருப்பம் அளித்திருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த தொகுதிகள் அதில் இடம்பெறவில்லை. அதே சமயம் கோயம்புத்தூர் மேற்கு அவருக்கு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கும் என தெரிந்த சூழ்நிலையில் அந்த தொகுதியில் ஏற்கனவே அந்த தொகுதியில் வானதி சீனிவாசன் அவர் அந்த பிரச்சார பணியை தொடங்கி இருக்கிறதா, அதுவும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. அதே சமயம் பல்லடம் பகுதியில் அவருக்கு ஒதுக்கலாம் என ஏற்கனவே தலைமை முடிவு எடுத்ததற்கு ஒரு தகவல் இருந்தது. ஆனாலும் அதிமுக தரப்பில் அந்த தொகுதியில் அதிமுக தான் போட்டியிட உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடும் பொழுது அவருக்கு அதிக வாக்குகள் கிடைத்திருந்தாலும் ஆனால் குறிப்பிட்ட அந்த பல்லிடம் பகுதியில் மட்டும் அவருக்கு எதிர்பார்த்த அளவிற்கு வாக்குகள் கிடைக்கவில்லை. அதனால் அந்த பகுதி, அதாவது பல்லிடம் பகுதியில் அவருக்கு அழைக்க வாய்ப்பு இல்லை என தெரிவித்திருக்க. அதே சமயம் அண்ணாமலை எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. மேலும் பாஜகவை பொறுத்தவரைக்கும் அந்த 27 தொகுதிகளுக்கு வேட்பாளர் பட்டியல் இன்று பரிசீலனைப்பட்டு அது தலைமைக்கு டெல்லிக்கு அனுப்ப பின்புதான் அதிகாரப்பூர்வமாக யார் யார் எந்தெந்த தொகுதியில் வேட்பாளர்கள் என அதுவும் இன்னும் 2 தினங்களில் தெரிய வரும். அதே சமயம் குறிப்பாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன், வானதி சீனிவாசன் இவர்கள் போன்றவற்றை இந்த தொகுதியில் இந்த தேர்தலில் போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி ஹரிஷ்.